டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான மழையாக இருந்துச்சு. 2 மணி 2 மணிக்கு மேலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூஷுவல் புட்டு தான். புட்டு பின்ன வந்து இட்லி பின்ன சாம்பார். இது தான். எனக்கு வந்துட்டு ரசமும் சாப்பாடும் நான் வச்சுருக்கேன். இனி போய்ட்டு சாப்பிடணும். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே இன் மை விளாக் தான் பார்க்கலாம். நான் வந்து எனக்கு வந்து 7th மந்த்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது பார்த்திங்களா, 2 வீக் ஆச்சுல. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தை இருக்குது பார்த்திங்களா, ஸ்டொமக்கில் இருக்க குழந்தை வந்து கொடி சுத்தாமல் இருக்கிறதுக்காக வந்துட்டு 2 நாள் கொடுப்பாங்க. நைட்டும் காலையிலையும் சாப்பிட்ணும். காலைல வெறும் வயிற்றுல சாப்பிடணும். நைட் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே குடிக்கணும். அதுக்கு அந்த மாதிரி 2 நாள் குடிக்கணும். அப்படி குடித்தா வயிற்று இருக்க குழந்தை வந்து கொடி சுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. நான் குடித்தேன். அந்த கஷாயம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் குடிச்சிட்டேன். இனி ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நான் போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அதுக்கு பின்ன வீட்டில் இருக்க கொஞ்சம் ஒர்க்கு பார்க்கணும். நம்ம டே இன் மை விளாக் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து 1 மணிக்கு மேலே மழை வருது. மழை வந்துச்சுன்னா அப்படி ஒரு மழையாக இருக்குங்க. இடியோட மழை, செம்ம தட்டி பொழியுது மழை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்ததுக்கு ஒரு தடயம் கூட இல்லாமல் வெயில் பாருங்கள் எப்படி சுள்ளுன்னு அடிக்க சொல்லிட்டு நல்லா வெயிலுங்க. அதனால தான் அம்மா வந்து துணி எல்லாமே காய போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்புழு. நம்ம ஊரில் இருக்கும் பார்த்திங்களா, குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுமா மண்புழு. அந்த மண்புழு தான் வந்து இங்கே இவ்வளோ பெருசு இருக்குங்க. இது வந்து கேமராவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னது மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு. இதுதான் மண்புழு. இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து பன்னியரைன்னு சொல்லுவாங்களாம். மீன் இருக்குது பார்த்திங்களா, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாமே இந்த மண்புழுவை வந்து போட்டு மீன் பிடிப்பாங்களாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா. இது விடையும் நல்லா பெருசாக இருக்குங்க இங்கே. நீங்கள் இதை மாதிரி வந்து பெருசான மண்புழுவை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து இங்கே கன்னியாகுமரி வந்த பின்ன தாங்க இந்த பெரிய மண்புழுவே நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னே வந்து நம்ம வீட்டில் மார்னிங் என்னன்னு சொல்லி டிஃபன் பார்த்திங்கன்னா கோதுமை புட்டு. இது வந்து அப்பாவுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கோதுமை புட்டு. அதுக்கு பின்னே இட்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் 4 இட்லி இருக்குது மாமாவுக்கு. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருங்க. பின்னே வந்து பார்த்திங்கன்னா அவியலுங்க. இது வந்து அவியல் எல்லா காய்கறியுமே போட்டு செய்வாங்க இல்லையா, அது செஞ்சுருக்காங்க அவியல். அதுக்கு பின்னே நான் சொன்னேன் பார்த்திங்களா, 7th மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனே குழந்தைக்கு வந்து கொடி சுத்தாமல் இருக்க ஒரு கஷாயம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி 2 டேஸ் நம்ம குடிக்கணும்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த கஷாயம் தான் இது. சரியாக வீடியோவில் தெரியல, பிளாக்காக இருக்குது. நான் வந்து தனியாக இதுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன், அப்லோடு பண்ணுறேன். இந்த கஷாயம் குடிக்கும்போது குழந்தைக்கு வந்து கொடி சுத்தாது. 7th மந்த்தும் 9th மந்த்தும் 2 டைம் குடிக்கணுங்க. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாமே துவைச்ச துணி எதுவுமே மடிக்காமல் இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் ஃபுல்லாத்தையும் துணி எல்லாத்தையும் மடித்து நீட்டாக எடுத்து வச்சேன். துணி ஃபுல்லாத்தையும் மடித்து எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டேன். பின்ன பேலன்ஸ் துணி மட்டும் சேரில் வச்சுருக்கேங்க. ஒர்க்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. ரொம்ப பார்க்கணும். அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு. என்னோடய பெரிய மாமியார் வந்துட்டு இந்த வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து டைரெக்டாகவே போயிட்டு கருவாடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே வந்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம இங்கே பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பாருங்கள். இது வந்து முள்ளும் தலையும் நிறையா இருந்துச்சு. பட் நான் வந்து நேற்று சாப்பிட்டேன். இங்கே வரேன். இது வந்து துண்டு கருவாடு. இது வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி இதை வந்து பொரித்து சாப்பிடணுங்க. அதுக்கு பின்னே பொரிக்கும்போது நான் வீடியோவில் காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காளான். இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் இருக்குது. நேற்று வந்து விற்றுட்டு வந்தாங்களா, அவங்கக்கிட்ட வந்து மாமா வாங்கினாங்க. காளான் பண்ணை வந்து பக்கத்துலேயே இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே. ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 75 ருபீன்னு சொன்னாங்க. பாக்கெட் நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு. அது ஃபுல்லாமே இருந்துச்சு காளான். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காளான். அதனால வந்து மாமா வந்து 2 பாக்கெட் வாங்கியிருந்தாங்க. எனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி மாமா சொன்னாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. இனி வந்துட்டு டைம் இருந்தால் நான் சமைச்சு சாப்பிடுவேன், இல்லைனா மாமா வந்து சமைச்சு எனக்கு கொடுப்பாங்க. பார்த்திங்களா, உங்கள் யாராச்சுக்கும் காளான் பிடிக்கும்னா மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு காளான்னா ரொம்ப இஷ்டம், எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை பற்றி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படி பெருசாக எதுவும் இல்லைங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ரேக்கில் வந்து எப்பயும் காய்கறி தான் இருக்கும். இங்கே வந்து வெள்ளரிக்காய் கூட சமைப்பாங்கங்க. அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் இருக்குது. அதுக்கு பின்ன வந்து இது வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த 7th மந்தில் குடிக்கணும்னு சொல்லி கஷாயம், அதோட கீரை தான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வெள்ளரிக்காய் இருக்குது. இந்த வெள்ளரிக்காயும் இங்கே சமைப்பாங்கங்க. அதுக்கு பின்ன அந்த கீரை தான் வந்து வச்சுருக்காங்க. 7th மந்த்தும் 9th மந்த்தும் குடிக்கிற கஷாயம், அதுக்காக வந்து கீரை பிடுங்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துண்டு கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்ன மிளகாய்த்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து நான் சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள் கருவாடு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன். அதுக்கு பின்ன வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக எல்லா கருவாடையும் போட்டுட்டேன். குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா கருவாடு பொரிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு சவுண்டு, ஏதோ பாட்டு பாடுற சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம அம்மா தான். பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கத்தரிக்காய் பொரிக்க நல்ல கத்தரிக்காய், சின்ன சின்ன கத்தரிக்காய், செடியில் காட்டும் கத்தரிக்காய், நல்ல நல்ல கத்தரிக்காய், நல்ல நாட்டு கத்தரிக்காய். நான் இருக்கேன், நீ ஒரு என்ன இதில் இருக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அம்மாக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதை அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கு பின்ன வந்து மாமா வந்து பார்த்திங்கன்னா கிக்கெட்டும் ஐஸ்கிரீம் சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் அவங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். நாளைக்கு சமைக்க மீன் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா இப்போ தான் சாப்பாடு வடித்தாங்க. அதுக்கு பின்ன இது வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்ன ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரசம். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி 10:30க்கெல்லாம் வந்துட்டு ஒர்க்கு முடிஞ்சிடும். ஆனாலும் அம்மா வந்து சட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த காலத்து மாதிரி சட்டியில் தான் சமைப்பாங்க, விறகு அடுப்பில் தான். அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்து விறகு அடுப்பில் சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பின்ன அப்பா அம்மா 2 பேர் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சாமி நாடகம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதனால் அதை பார்த்துட்டு படுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.